வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் அனகொண்டா. சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷால் படத்தை அனகொண்டா படத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம பயங்கரமாக நிறைய இந்த மாஸ்டர் ஹண்டர் படங்களுக்கு அடித்தளம் போட்ட ஒரு படம்னு சொல்லலாம். ஹாரர் வெப் அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்கும். இப்போ பார்த்தா கூட அந்த படம் செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அந்த படத்தை நம்ம பால் ரட் அண்ட் ஜாக் பிளாக் வச்சு பார்த்தீங்கன்னா சோனி கம்ப்ளீட்டாக ரீபூட் பண்ணியிருக்காங்க. ரீபூட்னு சொல்கிறத விட ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிவா நடித்த தமிழ் படங்கள் மாதிரி ஸ்பூஃப் படங்கள் பிடிக்கும்னா மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்ளீட் ஸ்பூஃப் மெட்டா காமெண்ட்ரியா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. மேபி அதை ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஜானர் படங்கள் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்க, அவ்வளோதான் சொல்வேன். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட பிரிமிஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த படத்தை நீங்கள் பிரிமிஸா பிளாட்டாக கேட்டிங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். பால் ரட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலிங் ஆக்டராக இருக்காரு. அந்த பக்கம் ஜாக் பிளாக் வெட்டிங் செரிமனி எடுக்கக்கூடிய ஒரு வீடியோகிராஃபராக இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பால் ரட் அனகொண்டா படத்தோட ரைட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவருக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கையில் கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு இப்போதைக்கு அந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே ரீபூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக வாடகைக்கு ஒரு மலைப்பாம்பை வாங்கிட்டு போய் அமேசான் காடுகளுக்கு நடுவில் அனகொண்டா படத்தை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணா அந்த பாம்பு செத்து போச்சு. வேற ஒரு மலைப்பாம்பு கிடைக்குமா சொல்லி தேடும்போது உண்மையில ஒரு பெரிய அனகொண்டா கிட்ட மாட்டிடுறாங்க. அந்த அனகொண்டா கிட்ட இருந்து இது தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் கதையே. ஸோ படம் எடுக்க போனவங்க தெரியாதனமா நிஜமாலே ஒரு அனகொண்டா கிட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஸோ பிரிமிஸாக கேட்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பத்தது குறைக்கி இவங்க ஹாரர் டச் பண்ணாமல் ஹியூமர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு ஹியூமர் மாஸ்டர் ஹண்டர்னு சொல்லலாம். அனகொண்டா 1 ஹாரரில் சூப்பராகவே ஜம்ஸ்காஸ்ல வச்சு அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் எதிரே பார்த்துக்கூடாது. ஹியூமரை வச்சு மட்டுமே இந்த படத்தை நகரத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே முக்கியமாக நம்ம ஜாக் பிளாக் அண்ட் பால் ரட் ரெண்டு பேருமே அவங்க எப்படி ரியல் லைஃப்பில் இருப்பாங்களோ அந்த ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிறைய இடத்துல பால் ரட்டை பார்க்கும்போது ஆன்மேன் ஞாபகம் வந்துட்டு போவார். அதில் ஒரு செம்ம ஃபன்னான கேரக்டர் சுற்றிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் பால் ரட் வராரு. அண்ட் ஜாக் பிளாக் இஸ் ஜாக் பிளாக், அவ்வளோதான். ரெண்டு பேருமே அவங்களுடைய எனர்ஜியை வச்சு இந்த படத்தை புஷ் பண்ணியிருக்காங்க, ஷோல்டரில் சுமந்துருக்காங்க. அதுவும் ஜாக் பிளாக்லாம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே போகிறாரு மனுஷன். அவருக்கு என்னங்க வயசு, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. அந்த எனர்ஜியில் ஒரு 10% நம்மளுக்கு இருந்தால் கூட சாதிச்சலாம் போல நிறைய விஷயங்களை. இந்த மனுஷனோட எனர்ஜி தேட்டரை தாண்டி நம்மகிட்ட கன்வே ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. இதை தாண்டி படத்தில் வந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே படத்துக்குள்ளேயுமே ஆக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஐ மீன் பால் ரட்டுமே ஒரு ஃபெயில்டு ஆக்டராக தான் நடிக்கவே வந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு தான். பட் சில இடங்களில் நிஜமாலே உங்களுக்கு நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாதாங்கிற தாட் உங்களுக்கு வரும். அது அந்த படத்துக்கு எந்த ஒரு வகையிலுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையலைங்க. ரொம்ப அகைன் ஸ்பூஃப் படம் மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. திரும்பவும் சொல்கிறேன், பழைய அனகொண்டா மாதிரி இது செம்ம ஹாரர் வைப்பில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு இது ஸ்பூஃப் படம் அந்த தாட்டில் போக கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, அந்த லைவ் லொக்கேஷனில் அந்த ஃபீல் கண்டிப்பாக வரதான் செய்யுது. பாம்போட அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் டீசென்ட். ஏன்னா ஹாலிவுட் தரத்துக்கு இது ரொம்ப கேவலமாலாம் பண்ணவே முடியாது. சோனி வர இறங்கியிருக்கான். டீசென்ட் விஎஃப்எக்ஸோட ஒரு அகைன் டீசென்ட்டான ஸ்பூஃப் மூவி, அவ்வளோதாங்க. பாசிட்டிவ் பாயிண்ட் முடியுது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னால் அடிஷனல் சீட் வாங்கி தான் எழுதுன்னு போல அவ்வளோ இருக்குங்க. எங்கே தான் ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. முதல் இந்த படத்தை ஏன் இப்படி எடுத்தாங்கன்னு சத்தியமாக போடல. அகைன் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பூஃப் மூவினா அதுக்கேற்ற ஒரு மெட்டா கமெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா படம் அமையணும். அதாவது இவங்க செல்ஃப் அவேர்டாக இருக்காங்க, இந்த படத்தை இந்த மாதிரி தான் ஸ்பூஃப் நான் போகிறோன்னு சொல்லி அவங்க செல்ஃப் அவேர்டாக இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நகர்த்துருக்கணும். அதுக்கேற்ற சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடிக்க வச்சிருக்காங்க. ஐ மீன் படங்கள்னாலே கடைசியில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் இருக்கணும், இன்டர்வல்னா இப்படி தான் விடணும், இந்த இடத்துல கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் நடிக்கணும்னு சொல்லி அவங்க படத்துக்குள்ளே ஒரு படம் எடுத்துட்டு இருக்க அந்த காரணத்தினால ஒரு போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்பூஃப் பண்ணி தான் போகிறாங்க. ஐ மீன் ஓப்பனாக சோனியவே கலாய்க்கிறாங்க. சோனி கதையே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க, கடைசி கிளைமேக்ஸ் தான் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா. அதெல்லாம் பார்க்க கேட்கறதுக்கு ஃபன்னாக தான் இருக்குது. பட் அட் வாட் காஸ்ட்? அகைன் நாங்கள் வந்து பார்க்க வந்தது அனகொண்டா படத்தை தான். அனகொண்டா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, அவ்வளோதான். மற்றபடி இவங்க அவங்களுக்குள்ளே கலாச்சிக்கிறாங்க. அதில் சிரிப்பு வர மாட்டேங்குது, ஒரு மண் வர மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க நிஜமாலே ஃபோர்த் வாலாம் பிரேக் பண்ணிடுவாங்களோ. ஜாக் பிளாக் திரும்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்பாரான்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த ஃபோக்கஸ்டாக தான் படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அது ஒரு 10 to 15% தான் அது கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹாரரில் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு மிட் சேஸ் சீக்வன்ஸ் வரும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸே ஃபன்னாகவும் காமெடியாக மாற்றி விட்ருவாங்களா. அது அந்த காமெடியை ஓட்டலை, அந்த ஹாரருமே ஓட்டலை. ஸோ லைட்டாக இந்த இடத்துல ஹாரரை டச் பண்ணியிருக்காங்க. படத்தோட கடைசிங்கிறது ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக தான் நகருது. மைக்கேல் பே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் முடிச்சா தான் கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு மாசாக இருக்கும்னு சொல்லி படத்துக்குள்ளேயே படத்தை வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. முடிகிற அந்த தருணம் ஆக்ஷன் பேக்டாக இருக்க மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஆக்ஷன் பேக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஜானரை டச் பண்ணி எந்த இடத்துல இவங்க ஸ்பூஃப் பண்ணுங்கிறதே மறந்துட்டாங்க. இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணிட்டு போகிறதுக்கான படம் வெட்டி ஒட்டுன்னு ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஏதோ 4 பேர் இவங்க வந்து கால் ஷீட் கொடுத்துட்டாங்க, 4 பேருக்கு கேரக்டர்னு ஒன்று எழுதவானா, காட்டுக்குள்ளே அங்கேயே நடக்க விட்டுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை டெவலப் பண்ணி கூட்டுவாங்கடா, அதை வச்சு ஒப்பைத்திலாங்கிற மாதிரி தான் படத்தை எடுத்துருக்காங்க. எனக்கு புரியல ஒய் பழைய அனகொண்டா படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா, அப்போவே அல்டிமேட்டாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்கடாது. அப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு அழகான ஒரு படத்தை ஹாரர் வைப்போட சூப்பராகவே கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் சில ஆக்டிங் வந்து கொஞ்சம் மீடியக்கராக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு சாலிடான ஒரு படமாக அது இருக்கும். இப்போ பார்த்தாலும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ கல்ட் கிளாசிக்குங்கிற மாதிரி. அந்த படத்தை அப்படியே இப்போ மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்கும் போலங்க. இஷ்டத்துக்கு ஒரு புது கதையை ஊட்டி வைக்கிறேங்கிற பேரில் என்னென்னமோ எங்கெங்கேயோ தாவிட்டு இருக்காங்க. அதான் சுத்தமாக புரியவே இல்லை. பூஃப்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
ஏதாவது ஒரு ஜானரை சூஸ் பண்ணி ஸ்பூப் பண்ணுங்களேடா. எனக்கு பர்சனலாக ஹியூமர் இந்த படத்தில் ஒட்டவே இல்லைங்க. ஐ மீன் எங்கேயுமே பெரிய ஹியூமருங்கிறது கிடையாது. நடுவில் ஒரு மூச்சா காமெடி வரும். அது காமெடின்னு சொல்ல முடியாது, பட் அது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதுவே இருக்கிறதுல கேவலமான காமெடி தான். இந்த படத்துக்குள்ளே அதுவே ஓகேவாக இருக்குன்னு சொன்னால் அப்போ மீதி இந்த படத்தோட காமெடி என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. படத்தோட பாதி வரைக்குமே உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் வச்சு படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் பாதி படம் வரைக்குமே கொடுக்குறாங்க. பொதுவான கொண்ட அந்த பெரிய அனகொண்டாவோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அது டீசெண்டாக மாறுது. அதுக்குள்ளேயுமே ஹியூமருங்கிற பேரில் இது முக்கியமான ஹாரர் இல்லை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸை பற்றினா கெடுத்து விட்டுறாங்க. விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு பாசிட்டிவ்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா அகைன் ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு வளரல. பட் இருந்தாலும் சில இடங்களில் ரொம்ப துண்டு அந்த விஎஃப்எக்ஸ் தெரியுதுங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க எடுத்தாங்களான்னு எனக்கு புரியல. ஏன்னா அகைன் இந்த படத்துக்குள்ளே எடுக்க போகிற அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இண்டி ஃபிலிம்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கையில் காசே இல்லாமல் இருக்க பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தோட கதையை நகருது. அதை தான் ரியல் லைஃப்லேயுமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க போல. சோனி காசே கொடுக்காம கன்செப்ஷனாக இருந்திருக்கான்னு தோணுது. அதனால் இது உங்களுக்கு போதும். படத்துக்குள்ளே எடுக்கப்படுற அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்லி சமாளிச்சுலாம் தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருக்காங்க தான் எனக்கு தோணுது. சொல்லிக்கிற அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படமே கிடையாது. மியூசிக்குமே ஒப்பேத்திருக்காங்க, அவ்வளோதான். 4 சவத்துக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆக்டிங்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அதனாலேயே இந்த படம் பி கிரேட்டராக ரொம்பவே வேண்டாம் வெறுப்புக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்களோங்கிற தாட்டை தாங்க உருவாக்குது. இல்லை ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா அசைலம் மிஃப்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவன் உண்மையாலே பி ரிலேட்டட் படங்கள் எடுக்கிறவன். அவன் ஒரு அனகொண்டா படத்தை வந்து பார்த்தா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படம் கூடயே வந்து பேரலாக ரிலீஸ் பண்ணியிருக்கான். அந்த பி ரேட்டட் படமே எனக்கு தெரிஞ்சு இந்த அனகொண்டா படத்தை விட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ப்ரிமிஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேட்கவும் ஃபன்னாக இருக்குது. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லா இருக்குங்க. சொல்கிறேன், இவ்வளோ காசு போட்டு எடுத்தேன் இந்த படம் மெயின் படமே அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் பி ரேட்டட் படத்தை ஓரளவுக்கு புல் ஆஃப் பண்ணிட்டாங்க, தட்டி தூக்கிட்டாங்க. அதை உட்காந்து பார்க்கணும், அதை பார்த்தா தான் தெரியும் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு. எப்படி கொஞ்சம் நாளில் யூடியூப்பில் விட்டுருவான், பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே சில்லியான ஒரு படங்க இது. சில்லி இன் டேர்ம்ஸ் சின்ன வயசில் நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோன்னு சொல்லி கையில் அந்த ஃபோனை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். அது இம்மெச்சூராக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. இல்லை கேமியோஸ் வேறு, சீக்ரெட் கேமியோஸ்னு எங்கேருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, டப்புன்னு வந்துட்டு கேமியோஸ்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் போங்கடாங்கிற மாதிரி தோணுச்சு. பத்ததுக்கு வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரெய்லர் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படத்தையே பார்த்த மாதிரி தான். ட்ரெய்லரில் இருக்க எல்லா ட்விஸ்டையுமே போட்டு உடச்சி 3 நிமிஷத்துக்குலாம் அந்த படத்தை போட்டு காமிச்சிருவாங்க. ஏன்டா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே போதும், படத்தை பார்க்க தேவையே கிடையாது. மொத்தமாகவே ட்ரெய்லருக்குள்ளே இருக்குது. ஏன்டா இப்படி கட் பண்ணிருக்கேன் ட்ரெய்லரை, என்ன தாண்டா செய்கிறது? ட்விஸ்டன்ட் எதுவுமே கிடையாது, ஹியூமர் ஒழுங்காக ஓட்டலை, ஹாரருமே சரியாக செட் ஆகலை, ஆக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, தேடி பார்த்தா தான் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா படத்தோட ரன் டைம் கம்மி, அது வரைக்கும் ஓகே. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் இந்த படம் கிடையாதுங்க. பட் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் சப்போஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஸ்டைலில் இருக்க பழைய படங்கள் எல்லாத்தையுமே ஹியூமர் பண்ணுறதுங்கிற பேரில் கொண்டு வந்து கெடுத்து விட்டுருவாங்க. லைக் இந்த பிரெடேட்டர், ஜாஸு, இந்த மாதிரி மான்ஸ்டர் ஹண்டர் படங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அனகொண்டா ஸ்டைலில் ஹியூமர் பண்ணுறங்கிற பேரில் கெடுத்து விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் போட்டு அடிக்கிறது நல்லது போல தான் தோணுது. இல்லை பழைய கல்ட் கிளாசிக் அந்த மாஸ்டர் படங்கள் எல்லாமே கெடுக்கப்படலாம் ரீபூட்டுங்கிற பேரில். பர்சனல் தாட்டை தான் சொல்கிறேன், பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்பூஃப் படங்கள் பிடிக்கும். ஸோ எத்தனை பேர் அந்த 10 தேட்டரில் பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்க வைக்கல, காம் பண்ணிட்டு அந்த லிங்க் தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணிட்டு நேர்ந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.